சார் இந்தாங்க சார். வைங்க. ராகவா, இந்த குடி. குடியா? உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்த பையன் நீ. உன்னை பார்த்தா ரோட்ல போறவன் வரவன்லாம் கையெடுத்து கும்பிடுவான். அப்படி இருந்த, ஆனா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சரக்குக்காக போறவன் வரவன்லாம் உன்னோட சட்டையை பிடிக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கியா? எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற? உனக்கு என்ன தலைவிதியா இல்ல நாதி இல்லையா? உங்க அப்பாவோட பேரு உனக்கு இருக்குதானே? அந்த பேரை வச்சு உன் தம்பிங்க 2 பேரும் கடை ஆரம்பிக்கும் போது நீ ஏன் தனியா கடை ஆரம்பிக்க மாட்டேங்கிற? நீ எதுக்கு அவனுங்க கிட்ட ஒட்டிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வேணாம், எனக்கு செட் ஆகாது. என்ன செட் ஆகாது? என்ன துட்டுலன்னு பயப்படுறியா? ஏன் ராகவா, நான் செய்யறேன் உனக்கு. சும்மா ஒண்ணு இல்ல, லாபத்துல ஆளுக்கு பாதி, அவ்வளவுதான். ஏன்னா உனக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுக்கு கூட்டம் அள்ளுயா. அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா, உன் பேர்ல பணம் போடுறேன்னு சொல்றேன். ராகவா, தாயும் புள்ளியமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. எத்தனை நாள் தான் உன் தம்பிங்க நல்ல அண்டி படைப்ப? நீ இப்படி இருக்கிற வரைக்கும் எப்பவுமே உனக்கு அந்த பழைய மரியாதை திரும்ப கிடைக்காதியா? இல்ல, அதுக்காக தம்பிங்களுக்கு போட்டியா? நான் பண்ண மாட்டேன், எனக்கு சரியா வராது. நீ எப்படி பெருந்தன்மையா யோசிக்கிற, ஆனா உன் தம்பிங்க அப்படி யோசிக்கலையே. ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்கு உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. நீ கூனி குறிய நிக்க வேண்டியதா போச்சியா? இதுவே உன் கல்லாவா இருந்தா நீ எடுத்து கொடுத்திருப்பல. ராகவா, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசி. நீ ஒண்ணு தனியால் இல்லையா, உன்னை நம்பி உன் பொண்டாட்டி இருக்கா. நாளைக்கு புள்ளையும் பிறக்க போகுது. நீ நிக்கிற மாதிரி உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நாளைக்கு 5க்கும் 10க்கும் அவனுகிட்ட கையேந்தி நின்னா நல்லாவா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரியா. கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும்டா, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. எவ்வளோடா? 25,000. 25,000? அவ்வளோ பணத்தை என்னடா பண்ண? பணத்தை கல்லாலேருந்து எடுத்தீங்களா? நான் தான் என் ஃப்ரெண்டு குமார் கடனா கேட்டிருந்தான், அதான் 5,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கல்லால கை வச்சா அது உருப்பிடுமா? இது பல்லாவரத்தில் ஒருத்தர் கொடுக்க வேண்டிய டெலிவரிடா. ஈவினிங் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். இப்போ இமீடியட்டா டெலிவரி பண்ண சொல்லி கேட்குறாரு. நீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிண்ணா, நான் ஆரம்பிக்கிறேன். அதுதான் தொழில் தெரிஞ்ச பிள்ளைக்கு அழகு. நம்ம என்ன அவனுக்கு பொழப்புல மண்ணெல்லியா போட போறோம்? தனியா தொழில் பண்ண போறோம், அவ்வளவுதானே. இந்த மனசை அப்படியே வச்சுக்க, மாறிடாத. வாழ்க்கையில நீ எங்கேயோ போற. அண்ணன் பாத்துக்கிற என்ன? இரு, சரக்கு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். மரா, டேய், நேத்து நைட்டுமே ஒழுங்கா தூங்கல, இப்பயுமே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. என்னடா? எங்க சிவன் எங்க போனான்னு தெரியாம இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும்? ஏன் மரா, மாமா இப்ப வரைக்குமே போன் எடுக்கலையா? மரா,
நம்ம வேணா கொஞ்ச நேரம் பாப்போம். அதுக்கப்புறமும் மாமா வரலனா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இல்லடா, இவ்வளவு நேரம் தைரியமா இருந்த எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு? ராகவன் இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவன் ஏதாவது தப்பா யோசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, பேசாம அவனை நம்ம கடையில் ஒரு பார்ட்னர் ஆக்கிடலாம். பார்ட்னர் ஆக்கிட்டோன்னு வைய, அப்ப அவனுக்கு ஒரு ஓனர் ஃபீலிங் வந்துடும். இப்ப பிரச்சனையே அதுதானே. மாறா, இதெல்லாம் ஃபர்ஸ்டே நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீயே சொல்லிட்ட. நாளைக்கு அந்த வக்கீல வர சொல்லு. முடிஞ்சா இன்னைக்கே கூட வர சொல்லு. இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறணும். இல்ல மாறா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? நம்ம ஃப்ரீயா இப்ப அவரை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டோன்னு வையேன், அத மாமா ஒத்துப்பாரான்னு தெரியலையே. புரியல. ஆமாண்டா, நம்ம நல்லதுக்கு தான் பேசுறோம். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையே அவரோட ஈகோவால தான். பார்ட்னரா சேர்ந்ததுக்கு அப்புறமும் நான் பணம் கொடுக்கல, எனக்கு நீங்க தானம் தான் பண்றீங்கன்னு அவர் கண்டிப்பா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் இன்னைக்கு இருக்கிற மூடுக்கு அப்படியெல்லாம் பேசுறவன் தான். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். டேய், மாமா வராரு.